ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான 3 வகையான சட்னி. அதுவும் தேங்காவே இல்லாமல் சட்டுன்னு செய்கிற மாதிரியான இட்லிக்கோ தோசைக்கோ நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அட்டகாசமான சட்னி. இந்த லாக்டவுனை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி சமையல் செஞ்சு கொடுத்தா பசங்க எல்லாருக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க, அல்லது நமக்கே கூட டென்ஷன் ஆகிடும். ஒரே மாதிரி சட்னி தானா எப்போ பார்த்தாலும் அப்படின்ட்டு. இது கொஞ்சம் வெரைட்டியாகவும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம சட்னி செய்ய போகிறோம். இப்போ முதல் வகையான சட்னி ரொம்பவும் நல்லது உடம்புக்கும், அதனால் கட்டாயமாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 25லேருந்து 30 பூண்டு தொலி நீக்கினது எடுத்துக்கங்க. உங்கள் கார தேவைக்கு 9லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் காஞ்ச வத்தல் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கிடுங்க. எண்ணெயில் வதக்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்க. அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அந்த பச்சை வாசனை போகணும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், பூண்டோட நிறம் மாறிடுச்சு. இந்த டைமில் அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு தட்டில் நம்ம எடுத்து ஆற வச்சுடுவோம். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா கெட்டியான சட்னி நமக்கு ரெடி. அடுத்த சட்னி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் அதே பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க, நல்லெண்ணெய். அது கூட நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கைக்குத்து அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதோட பூண்டு 2 பல்லு, கார தேவைக்கு நம்ம பச்சை மிளகா ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. இது கொஞ்சமாக வதங்கட்டும், ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் லைட்டாக வாட போனதுக்கப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துக்குங்க. இந்த சூட்லேயே கொஞ்சமாக வறுபட்டால் போதும். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் இதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா நைஸாக வச்சுக்கலாம். இப்போ 3ஆவதாக செய்யக்கூடிய சட்னி. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. நல்லெண்ணெய் தான் நான் எல்லா சட்னிக்குமே சேர்த்துப்பேன். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கார தேவைக்கு 3 பச்சை மிளகா, 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கேரட், அதாவது உங்கள் தேவைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதில் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டும் இருக்கும், கொஞ்சம் காரமும் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நீங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னியை. இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுவும் இன்னொரு தட்டில் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துருவோம். நமக்கு 3 வகையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. முதல்ல பார்த்த சட்னி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி. இது உங்களுக்கே தெரியும், பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஆற்றல் கூடியது. இது கூட நம்ம இஞ்சும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கிறதுனால இப்போ உள்ள நேரங்களில் அதிகமாக நீங்கள் இந்த சட்னி எடுக்கும்போது உடலுக்கு நல்ல ஆற்றல் கொடுக்கக்கூடியது. 2ஆவதாக நம்ம பார்த்தது பொட்டுக்கடலை சட்னி. பொட்டுக்கடலை சட்னியில் நரம்புகளுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியது, புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம சட்னியோட பொட்டுக்கடலை சேர்த்து செய்வோம். அது உள்ளுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு, நிறைய ஆற்றல்கள் இந்த பொட்டுக்கடலையிலையும் இருக்குது. 3ஆவதாக நம்ம பார்த்தது கேரட் சட்னி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சட்னியை நம்ம தோசையோடு சாப்பிட்றதுக்கும் சரி, அல்லது இட்லியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம கடைசியாக ஒன்றா தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகும் உளுத்தம் பருப்பு கருவேப்பிலையை போட்டிருக்கேன். அந்த தாளிப்பை எடுத்து நம்ம மேலே ஊற்றிட்டா போதும், தனித்தனியாக தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை.
சுவையான 3 வகை சட்னியோட மொறுன்னு நெய் ரோஸ்ட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம மொறுன்னு நெய் ஊற்றி தோசையில் கொடுக்கலாம், அல்லது பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கெல்லாம் சாப்பிடும்போது நார்மலான தோசையோடு இதை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 3 வகையான சட்னியும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.